கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் நாணயத்தை டிபிடிக்கு அறிமுகம் செய்யும் திட்டத்தை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சார்பில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய டிஜிட்டல் நாணயத்தை டிபிடிக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்வு இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை டிபிடிக்கு அறிமுகம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பல ஆண்டுகளுக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி 100 ரூபாய் நிதி ஒதுக்கினால் 15,000 தான் உரியவருக்கு சென்றடைவதாக தெரிவித்தார். தற்பொழுது டிஜிட்டல் நேரடியாக முழு தொகையும் பயனாளிகளுக்கு பிரதமர் மோடியால் சென்றடைகிறது. ரேஷன் கார்டு டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது லஞ்சம் கசிவு குறைவதற்கு டிஜிட்டல் ஆக்கமும் காரணம். தற்பொழுது 100 கோடி மொபைலுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ளது. தற்பொழுது வேலட் மொபைலில் உருவாக்கியுள்ளோம். ஸ்மார்ட் போன் இல்லாவிட்டாலும் சாதாரண போன் வைத்திருந்தாலும் பயன்பெறும் வழியில் வடிவமைத்துள்ளோம். நடைபெறவுள்ள தேர்தல் ஓட்டுப்பதிவில் புதுச்சேரி மாநிலம் நாட்டிற்கே முன்மாதிரியாக இருக்கும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு நேற்று வருகை தந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்த், விவேக் ஜோஷி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது அனைத்து கட்சி பிரதிநிதிகள், தலைமைச் செயலர் சரத் சௌகான், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாநிலத்தில் 23,033 முதல் முறை வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 1099 வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும். 60 ஓட்டுச்சாவடிகளை முற்றிலுமாக பெண்களே நிர்வகிப்பர். 30 ஓட்டுச்சாவடிகள் முன்மாதிரி ஓட்டுச்சாவடிகளாக செயல்படும். வரும் சட்டசபை தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 20 சீர்திருத்தங்களை செய்துள்ளது. இம்முறை ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. ஓட்டுச்சாவடிக்கு வெளியில் மொபைல் போன்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு செல்ல ஏற்பாடு செய்யப்படும். ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் புகைப்படம் கலரில் இருக்கும். பெயர் பெரியதாக இருக்கும். ஓட்டுச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் மிகாமல் இருக்கும். புதுச்சேரியில் யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை இதுவரை 81 முதல் 82% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது. வரும் தேர்தலில் இது மேலும் அதிகரிக்கும் என ஆணையம் கருதுகிறது. வரும் தேர்தலில் புதுச்சேரி நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழும். தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நாளிலிருந்து பணம் மற்றும் பரிசு வழங்க முயல்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக வலைதளங்களை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளுக்கு தமிழகத்தோடும் மாகேவிற்கும் கேரளாவுடன் தேர்தல் நடத்த வேண்டும் கருத்தை ஆணையம் கவனத்தில் கொள்ளும் என்றார். வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கு மையமாக கொண்டுள்ள எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும், இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதியாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர். கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டம் நடந்தது. சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன், மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர்கள் பாலன், ராஜகுமாரி, முத்துவேல், செயலாளர்கள் ராமு, அன்பழகன், பாலகிருஷ்ணன், பிரபு முன்னிலை வகித்தனர். போராட்டத்தை ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி துவக்கி வைத்து பேசினார். மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில துணைத் தலைவர் மோத்திலால் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் கட்டிட தொழிலாளர்கள் நல வாரியத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் பெற வேண்டும், கட்டிட தொழிலாளர்கள் அனைவரும் இஎஸ்ஐ, பிஎஃப் சட்டத்தை அமலாக்கிட வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.
உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி INTUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில INTUC உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் கணேசன், அமைப்பு செயலாளர் முனியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் INTUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு, பென்ஷன் உயர்வுக்கான 33 மாதங்களுக்கான நிலுவை சம்பள தொகையினை வழங்க வேண்டும், நகராட்சி கொம்யூனியன் பஞ்சாயத்து நிர்வாகங்களில் ஊழியர்களுக்கு தடையில்லாமல் மாத சம்பளம், பென்ஷன் வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலங்களில் பணிபுரிந்த சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா காலத்தில் நேர்முக தேர்வு நடத்தி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேசிய மக்கள் முன்னணி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை பெற்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரும் இந்திய பிரதமருக்கு அனுப்பும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் முதற்கட்டமாக இன்று 3000 கடிதங்கள் பிரதமருக்கு அனுப்பப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் இனாச்சி ராக், துணைத் தலைவர் ஜெபின் லாசரஸ், ராஜேஷ், செயலாளர்கள் டேவிட், ஜோசன், தில்லை, ஆறுமுகம், பிரதீப், மணி, மதன், மேலும் வினிதா, இளமதி, ராஜேஸ்வரி, கல்பனா, மஞ்சுளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மறைவுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் சென்னை டி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பால நிலையத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்பொழுதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் எனவும் கூறினார். மங்களம் தொகுதி தொழிலதிபர் காமாட்சி அம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட அமைச்சர்கள், MLAக்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரபலங்கள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் 15,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு, குயிலாபாளையம் பகுதியில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 21 சாலைகளை மேம்படுத்துவதற்காக தொகுதி பணி திட்ட மதிப்பீடாக 5,28,00,000க்கு புதுச்சேரி அரசு சாட்சி திட்டம் மூலம் கடன் உதவி பெற்ற அரசாணை வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்பந்த பணி யானையை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி மற்றும் சன்ஸ் அவர்களுக்கு 4,16,05,000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 3ஆம் கட்டமாக சோரப்பட்டு குயிலாபாளையம் சாலை 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயல் பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் மற்றும் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சாரம்பகுதியில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.
பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் சகசரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி ஐகிரேவர் கோவில் உள்ளது. சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி ஐகிரீவ பெருமாளுக்கு சகசரநாம அர்ச்சனை நடைபெற்றது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெறுகிறது. மேலும் சகசரநாமம் அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகசரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேத ஆக சம்ராக்ஷண லட்சுமி சரஸ் மாருதி டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் மங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் மங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 84ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 1500 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ஜெயக்குமார், ஆனந்த், பாலன், பாண்டுரங்கன், தக்ஷணாமூர்த்தி, செல்வம், முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை தொகுதியின் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, கருவடிக்குப்பம் சாலை, 4 முனை சந்திப்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கு மற்றும் உடற்பயிற்சி மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கு மற்றும் உடற்பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், இயக்குநர் ஆதர்ஷ், நகராட்சி ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 தொகுதி ஒதுக்குமாறு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை சந்தித்து மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் பாமக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 அமைப்பாளர்கள் வடிவேல், கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், மதியழகன் ஆகியோர் மயிலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் தலைமையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கத்தை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார் எம்எல்ஏ, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பினர் பதவியிலிருந்து கணபதி நீக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய பாமக அமைப்பாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக வசதிக்காக 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி வடக்கு மண்டலம் அமைப்பாளராக ஏ. வடிவேல் நியமிக்கப்பட்டு அவருக்கு காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர், உழவர்கரை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிழக்கு மண்டலம் அமைப்பாளராக கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டு அவருக்கு ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, பாகூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகன் நியமிக்கப்பட்டு அவருக்கு வில்லியனூர், மங்கலம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, மண்ணாடிப்பட்டு, ஊசுடு ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.